நேர்மையாக இருந்தால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் கடன் வாங்குறாங்க, மறந்துடுவாங்க. என்ன காரணம்? அதாவது நேர்மையாக இருந்தால் அந்த ஞாபகம் இருக்கும். வாங்கின கடன் ஞாபகம் இருக்கும். நம்ம அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஞாபகம் எப்போ இருக்கும் அப்படின்னா, அவருக்கு நேர்மை இருந்தால் தான் திருப்பி கொடுக்கணும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற 10 ரூபாயாக இருந்தால் கூட ஒரு கடையில் நமக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு கடை இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் ஏதோ ஒரு மளிகை கடையில் ஏதோ ஒரு பொருள் அவசரத்துக்கு வாங்கியிருப்போம். அப்புறமா தரோம், 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தரோன்னு சொல்லியிருப்போம். ஆனால் 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம சொன்னோம் 10 ரூபா அப்புறமா தரோன்னு சொன்னோம், அந்த 10 ரூபாய் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நேர்மை தான் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். நம்ம இங்கே ஒரு 10 ரூபா கடன் வச்சுருக்கோம், அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம், அந்த நினைவாற்றல்ங்கிறது எப்போ வரும்? நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் முடியும். நீங்கள் எப்போவுமே யார்ட்டையாவது வாங்குறீங்க, ஆனால் திருப்பி கொடுக்குறதே இல்லை. அந்த நேரத்துக்கு திருப்பி தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வாங்குறீங்க, திருப்பி கொடுக்குறதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது இது மாதிரி மறந்து போயிடுவீங்க. அப்புறம் படிப்படியாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தான் கொடுக்குறதே இல்லையா, அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தாது. ஞாபகங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அது நீ இந்த மாதிரி வாங்கின பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மூளை ஞாபகப்படுத்துது, உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. அப்போ அது நேர்மை இருந்தால் தான் உங்களுக்கு நினைவுபடுத்தும். ஞாபகங்கிறது அதுதான், நினைவுபடுத்துதல். இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்க, நீங்கள் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை நினைவுபடுத்துது. அப்போ நினைவுபடுத்தணும் அப்படின்னா நீ நேர்மையாக இருக்கணும். நேர்மையானவராக இருந்தால் தான் அது நினைவுபடுத்தும். நீ நேர்மையற்றவராக இருந்தால் அது நினைவுபடுத்தாது. நினைவுபடுத்தி இங்கே என்ன ஆக போகுது? இவன் தான் கொடுக்க போகிறது இல்லையே, இவர் 10 ரூபா கடன் வச்சுருக்காரு, திரும்ப கொடுக்க போகிறது இல்லையா இவர், அப்போ இவர்கிட்ட நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு தேவை மறந்து போயிடணும். அப்போ இவருக்கு நினைவுபடுத்தக்கூடாது. ஏன்னா இவருடைய இயல்பு என்னென்னா, வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டார். அப்போ இவருக்கு நினைவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நினைவுபடுத்தாது. நிறைய விஷயங்களில் நண்பர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி, அது அப்படியே மறந்து போயிடும். நண்பர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி, அது அப்படியே மறந்துடும், நினைவுபடுத்தாது அது. அதனால் நினைவுபடுத்துதல், அதை ஞாபக சக்திங்கிறது என்னென்னா நினைவுபடுத்துதல். அப்போ நம்ம நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் அந்த நினைவாற்றல் அதிகரிக்கும். பண விஷயத்தில் நம்ம நேர்மையாக இல்லை, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா மூளை நினைவுபடுத்தாது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்க, அப்போ ஞாபக மறதி தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். மறதி உங்களுக்கு ஒரு வசதியாக போயிடும். மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கலாம். ஒரு காரணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. மறதி, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காரணமாக கிடச்சி போச்சு, அதனால தான் கொடுக்கல. கடைசியில் எப்போ வாங்கினேங்கிறது கூட உங்களுக்கு ஞாபகம் மறந்துடும். அந்த அளவுக்கு ஞாபகம் மறதி வந்துடும். நீங்கள் வாங்குவீங்க, திருப்பி தரேன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவரும் உங்கள்கிட்ட திருப்பி கேட்க முடியாது. அதாவது உங்கள்கிட்ட கடன் கொடுத்தாருல, அவர் கூட உங்களுக்கு திருப்பி கேட்குறதுக்கு சங்கடப்படுவார். அவர் குறைஞ்ச பணம் தானே, இப்போ 50 ரூபா தானே, 100 ரூபா தானேன்னு சொல்லி திருப்பி கேட்குறதுக்கு அவர் கூச்சப்படுவார். அப்போது உங்கள் மனசும் அதை மறந்துடும். அப்போ ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வாங்கினதே நீங்கள் மறந்துடும். நீங்கள் அவர்கிட்ட 50 ரூபாயோ 100 ரூபாயோ வாங்கியிருப்பீங்க, திருப்பி தரேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. ஒரு மளிகை கடையில் கடன் வச்சுருப்பீங்க, 10 ரூபா தானே அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அது மறந்தே போயிடும். வாங்கினோமா, நம்ம 10 ரூபா கடன் வச்சோமா அப்படிங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம். அதனால பண விஷயத்தில் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும். சில இடங்களில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற உறுதி உங்கள்கிட்ட இருக்கணும். கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா சமயத்தில் அது மனசு மறந்துடும். கொடுத்தே ஆகணும். இங்கே 5 ரூபானாலும் கொடுத்தே ஆகணும். ஒரு கடையில் 5 ரூபா நீங்கள் பொருள் வாங்கியிருப்பீங்க, திருப்பி கொடுத்தாகணும். அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு 5 ரூபா தானேன்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த கடையில் அது திருப்பி கொடுத்தாகணும். அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த கொடுத்தே ஆகணும், 5 ரூபானாலும் அதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அதுதான் உங்களுக்கு அந்த உணர்வு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நினைவாற்றல் திறன். இப்போ நீங்கள் 5 ரூபா தானே கொடுக்க தேவையில்ல, ஏமாற்றிடலாம் அப்புறமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அதை மறந்துடும். அதனால் மறதி தான் அதிகமாகும். நினைவாற்றல் திறன் அதிகரிப்பதற்கு இயற்கையாகவே எல்லாத்துக்கும் ஒரு நினைவாற்றல் திறன் இருக்கும். அந்த நினைவாற்றல் திறனை கூட நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்கு அடிப்படையாக நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கிறது அவ்வளோ பெரிய நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு, அல்லது இயல்பாக இருக்க வேண்டிய நினைவாற்றலை நாம் தக்க வைத்து கொள்வதற்கு அந்த நேர்மை தான் உங்களுக்கு உதவி செய்யும்.